வெள்ளம் சுனாமின்னு மாறி மாறி வந்து இந்த உலகமே மூழ்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது. அந்த நேரத்தில் ஒரு அம்மாவும் பையன் எப்படி தப்பிக்கிறாங்க, அதான் இந்த படத்தோட கதையா? இல்லை ப்ரோ, அது மட்டும் இல்லை. அதையும் தாண்டி அந்த கதையில் அதுதான் ட்விஸ்ட்டு. என்னன்னா, இந்த ஒரு ஹியூமனிட்டியை அழிஞ்சிடும். இந்த ஹியூமனிட்டியை அழியாமல் காப்பாற்றுறதுக்கு இவங்க ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஏஐ வச்சு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆச்சா, ஃபெயில் ஆச்சா, ஹியூமனிட்டி சேவ் ஆச்சா ஆகலையா அப்படின்றது தான் அந்த மொத்த கதையும். இது சர்வைவல் தானே? இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். இது ரெண்டுத்தையும் சேர்ந்து வந்தது அந்த படம் த கிரேட் ஃப்ளட். அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம திரைக்கழகம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு திரைக்கழகம். நாங்கள் உங்கள் ஹரி, ஸ்ரீராம். இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு அம்மா, அவங்களோட பையன். இவங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 3வது ஃப்ளோரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஜன்னல் வழியை பார்க்குறவங்க ஒரு 2nd ஃப்ளோர் வரையும் தண்ணி வருது. என்னடா 2nd ஃப்ளோர்லேருந்து தண்ணி வருது அப்படின்ட்டு திடீர்னு அவங்களுக்கு வந்து இசபிளா லேப்ல இருந்து ஒரு ஏஜென்ட் ஃபோன் அடித்து, நீங்கள் வெள்ளத்தில் மூழ்க போகிறீங்க, எப்படியாச்சும் 30வது மாடிக்கு போயிருங்க, அங்கே ஒரு ஹெலிகாப்டர் வரும், அதில் ஏறி நீங்கள் அங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு அவர் ஃபோன் அடித்து சொல்ல, இவங்க இந்த 3rd ஃப்ளோர்லேருந்து 30வது மாடிக்கு போனாங்களா இல்லையா, 30வது மாடிக்கு போனதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கும் அந்த பையனுக்கும் என்ன ஆச்சு, அதுதான் இந்த படத்தோடைய ஒன்லைன். அப்படி ஃபோன் அடித்து சொல்கிற அந்த பர்சனல் செக்யூரிட்டி கார்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃப்ளட் எப்படி ஆச்சு அப்படின்றப்போ அண்டார்டிகாவில் ஒரு பெரிய விண்கல் மோதி பனிக்கட்டிகள் எல்லாம் மெல்ட் ஆகி கடல் மட்டம் உயர்ந்ததுனால இந்த உலகமே ஒரு அழியறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால இந்த மனித குலமே அழிய போகிற சூழ்நிலைக்கு இப்போ நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இதெல்லாம் எதுக்கு இந்த ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஹீரோயின் வந்து ஒரு ஏஐ சயின்டிஸ்ட் அண்ட் இன்னொருத்தவங்க இசபெல்லா லேப் அண்ட் இன்னொரு ஏஐ ரிசர்ச் கம்பெனியோட ஒரு செகண்ட் சீஃப் சயின்டிஸ்ட்டு. இதில் இந்த சயின்டிஸ்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, எமோஷ்னல் இன்ஜின், அதாவது ஏஐ வச்சு ஒரு ஹியூமன்ஸ் பண்ணுற எமோஷன், ஹியூமன்ஸோட ஃபியராக இருக்கட்டும், பெயினாக இருக்கட்டும், லவ் எல்லாத்தையுமே எப்படி ஒரு ஏஐ மூலிமா செய்யறது, ஒரு ஆர்டிஃபிஷியலாக அப்படின்றத செய்யக்கூடிய ஒரு எமோஷன் இன்ஜின். இதை செய்கிறதுக்குரிய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க சீஃப் அந்த டைமில் மிஸ் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பேபியும் மிஸ் ஆயிடுச்சு. பட் ஹீரோனுடைய எக்ஸ்பெரிமெண்ட் பேபி, அவங்க வச்சிருக்க பையன் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பையன். இவனை வச்சு தான் அந்த ரிசர்ச்சே நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த பையனும் இவங்களும் இங்கே இருக்காங்க. இவங்கள வச்சு தான் இந்த ஹியூமனிட்டியே இருக்கனால இவங்கள சேஃபாக கொண்டு போகணும், இவங்கள வச்சு தான் அந்த ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த செக்யூரிட்டி கார்டு இவங்களை கூப்பிட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பத்திரமா அந்த 30th ஃப்ளோர் வரைக்கும் கூப்பிட்டு போகணும் அப்படின்றது தான் அவரோட எய்மும் அண்ட் ஜாபாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த ஃபோன் கால் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த பேக் பண்ணிவிட்டு 30th ஃப்ளோர் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய தடைகளை தாண்டி போயிருப்பாங்க. அதுக்கு அந்த பர்சனல் கார்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணியிருந்திருப்பார். அதே மாதிரி அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக நிறைய இடங்களில் ஹியூமனிட்டியை அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, அங்கே ஒருத்தவங்க அடிபட்டு கிடப்பாங்க. அந்த அடிபட்டு கிடந்தவங்களை போய் காப்பாற்றணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு அவங்க குழந்தை வேணுமா அப்படி அந்த ஒரு யோசனை வரும். 2 டிசிஷன்ஸ் வரும். குழந்தை வேணுமா இல்லை அவங்கள காப்பாற்றணுமா. இன்னொருத்தவங்க கொஞ்சம் பிரசவத்தில் இருப்பாங்க, அவங்கள ஃபஸ்ட் டைம் அந்த பார்த்துட்டு பார்க்காம போயிடுவாங்க. அதுக்கடுத்து கிளைமேக்ஸில் வந்து அவங்களே போய் ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதாவது அவங்க வந்து காப்பாற்றணும் அப்படின்றது அவங்களோட எண்ணமாக இருக்கும். பட் அந்த சுச்சுவேஷனில் காப்பாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. காப்பாற்ற முடியாமல் போயிட்டு அவங்க குழந்தைய சேஃப் பண்ணாங்களா அப்படின்றது 30th ஃப்ளோர் ரீச் ஆகிட்டாங்க. 30th ஃப்ளோர் ரீச் ஆகும்போது அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஹெலிகாப்டர் வருது. ஹெலிகாப்டர் வந்ததுக்கப்புறம் அவங்க தப்பிச்சிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் தான் படத்தோட மெயின், அவங்க சொல்ல அந்த விஷயத்துக்குள்ளேயே அதுக்கப்புறம் தான் உள்ளுக்கு போகிறாங்க. அதுதான் பாதி படம். இன்னும் மீதி படங்கள்லாம் இன்னும் உள்ளே போகலை. என்னன்னா, நம்ம முன்னாடி பேசணும் எமோஷனல் இன்ஜின். இந்த இன்ஜினில் ஒரு எமோஷனாக ஒரு ஹியூமன் பிரெயினாக ஏஐக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. அதில் வந்து வந்த பையன் தான் அந்த சின்ன பையனை தான் அவங்க வளர்த்துருப்பாங்க. அந்த பையன் தான் அந்த எமோஷன் இன்ஜினோட ஒரு ட்ரைனிங் டேட்டா. ஏன்னா அவன் பிரெயின் எடுத்து தான் அதை ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்போது ஒரு பையன் ரெடி ஆகிட்டான். அந்த பையனை வளர்க்குறதுக்கு ஒரு அம்மா வேணும். ஸோ அந்த அம்மாக்குரிய டேட்டாவுக்கு இவங்க இன்னும் ட்ரெயின் பண்ணலை. அதுக்குரிய ஆர்டிஃபிஷியல் உடம்பு இருக்குது. பட் அதை ட்ரெயின் பண்ண எமோஷனல் ட்ரெயின் பண்ண டேட்டா இல்லை. ஸோ இப்போ அந்த டேட்டாவை யாரை மாறுறாங்கன்னா, அந்த ஹீரோயினி மாறுறாங்க. ஹீரோயினே அவங்களோட விக்டிமாக மாறி இதில் இந்த எமோஷனை வந்து எப்படி வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்றத கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தாய்
தன் குழந்தைய எங்கே விட்டாலும் தேடுவாங்க, தேடி கண்டுபிடிப்பாங்க. அப்போ ஒரு எமோஷன் பில்ட் ஆகும். இந்த எமோஷன் மூலிமா ஒரு ஏஐவை நம்ம ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுக்கு வந்து மல்டிபிள் சிமுலேஷன் மூலிமா வச்சு ட்ரெயின் பண்ணாங்க. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறப்போ ஒரு சில இடத்துல கைட்டை கொஞ்சம் லேக் ஆகும். அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஹைட்லேருந்து கீழே தண்ணியில் குதிப்பாங்க, என்னோட சாகாமல் திரும்பி நீச்சல் அடிச்சு மேலே வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் அது எல்லாமே செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது சிமுலேஷன்ற கான்செப்டில் வந்து அந்த கம்ப்யூட்டரில் ஒரு ப்ரோக்ராம் லூப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது லூப் ஆகி அந்த அவங்க செத்து வர எல்லா விஷயமே அவங்க பையனுக்காக அந்த எமோஷன் இன்ஜின்ற வந்து அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா, அந்த கான்செப்ட் தான் அந்த சிமுலேஷன் ஃபுல்லாக இருக்க போது. அவங்க பையனை தொலைச்சிட்டாங்க, அந்த பையனை தேடும், அதுதான் கான்செப்ட். அது எல்லாமே அந்த மெமரிக்குள்ளே தான் நடக்கும். ஆமாம், அந்த லூப்பில் வர அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ ஹெல்ப் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க பையனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு க்ளூ வந்து அவங்க சேர்த்துக்கிட்டே வருவாங்க. அப்படி அவங்க ஹெல்ப் பண்ணுறது மூலயமா கடைசியில் அவங்க பையனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வேவாக அது அமையிற ஒரு விஷயம் வந்து பார்க்க நல்லா இருந்தது. இந்த படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாகவும் த்ரில்லராகவும் அண்ட் ஒரு சர்வைவல் மூவியாகவும் இருந்துச்சு. இந்த மூவியில் நான் பேசிக்காக சொல்லலாம்னா இந்த மூவியோட டைரக்ஷன், அவங்க எடுத்த விதம் எப்படின்னா, கதைப்படி பார்த்தோன்னா ஏஐ கலந்துருப்பாங்க, சுனாமி பற்றி கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு தாய் பிள்ளை பாசத்தை சூப்பராக காட்டியிருப்பாங்க. அவங்க அங்கே என்னென்னலாம் தப்பு பண்ணாங்களோ ரியல் லைஃப்பில் அதெல்லாம் இவங்க இங்கே அச்சீவ் பண்ணி அந்த இதை குழந்தைய கண்டுபிடிச்சாங்களா அப்படின்றது தான் இந்த கதையாக இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் கிங் வியாங் வூ, இவர் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் எதுவுமே நமக்கு அவ்வளோ சரியாக பேசப்படாத படங்களாக இருக்குது. ஏன்னா இந்த படம் பார்க்குறதுக்கான ஒரு க்யூரியாசிட்டி கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு அளவுக்கு ஒரு போஸ்டர் மேக்கிங்லேருந்து படத்தோட கிளைமேக்ஸ் வரையும் வேறு லெவலில் செதுக்கியிருக்காங்கன்னே சொல்ல முடியும். இந்த படத்தில் மேக்ஸிமம் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய கேரக்டர்ஸும் அந்த மாதிரிலாம் கிடையாது. மெயினாக ஒரு 3 கேரக்டரை வச்சு அந்த கேரக்டரை வச்சு மூவ் பண்ண வச்சு பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எமோஷன்ஸில் பூந்து விளாண்டுருக்காங்க. அதை மட்டும் நான் கரெக்டாக சொல்லுவேன். கிளைமேக்ஸ் வந்து அந்த அம்மாவும் பையனும் சேர ஒரு இடம் வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக ரொம்ப ஒரு கனெக்ட் ஆகிற விஷயமாகவும் இருந்தது. இந்த படத்தோட கிளைமேக்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த கிளைமேக்ஸ் நான் இப்போ இங்கே சொன்னேன்னா ஸ்பாயிலர் ரிலேட் ஆயிரும். ஸோ நீங்கள் போய் படத்தை பாருங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஒர்த் ஆஃப் வாட்ச். கண்டிப்பாக இந்த படம் எல்லோரும் பாருங்கள். இன்னும் இந்த படத்தோடைய நீங்கள் படம் பார்த்து உங்களுக்கு இந்த எண்டிங் இன்னும் சரியாக புரியலை அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு தனியாக ஒரு வீடியோவை போடுறோம். டீட்டெயில்டாக படத்தை ஃபுல்லாக பார்த்து ஃபுல் கதையுமே உங்கள்கிட்ட சொல்லி ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ அண்ட் டீகோடு பண்ணுறோம். அப்படி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த படத்தை வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் போய் பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, போய் பாருங்கள். பாய், தேங்க்யூ. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல படத்தோட சந்திக்கும் வரை நான் உங்கள் ஹரி. நான் உங்கள் ஸ்ரீராம்.